கண்ணெடுத்து பைங்கிலி என்று தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட சரோஜாதேவி அவர்களுடைய மரணம் பேர் இழப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரைப்பட நடிகை சுஹாசினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். சரோஜாதேவி மேடம் அவர்களுடைய மரணம் பேர் இழப்பாக பார்க்கப்படுகிறது தமிழக ரசிக பெருமக்களுக்கு. உங்களுடைய பார்வையிலே நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. சரோஜாதேவி எல்லாம் காலத்தால அழியாத ஒரு அமர ஜீவி. இப்பவும் அவங்க பாடல்கள் ஏதாவது ஜெயா டிவில வந்ததுன்னா, வேற டிவில வந்ததுன்னா, அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தா கூட நம்மள அங்க உட்கார வச்சு அந்த ஒரு 3 நிமிஷம் அவங்கள பாக்குற வைக்கிற அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கும். மேக்கப் போட்டும் மேக்கப் போடாமையும் கிளாமரஸாகவும் அதே சமயத்துல உணர்ச்சி பூர்வமான கேரக்டர்ஸும் எல்லாமே ரொம்ப அழகா செய்வாங்க. நட்சத்திரம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க கிட்ட இருந்து தான் பார்த்து கத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா பின்னால அவங்க கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சப்போ அதை பெரிய பாக்கியமா நினைச்சோம். ஆனா நினைக்கல, அவங்க ஒரு தோழி மாதிரி பழகுவாங்க. ஒரு ப்ரீவியஸ் ஜெனரேஷனை சேர்ந்தவங்க, பரம்பரையை சேர்ந்தவங்க, அந்த எந்த விதமான பந்தாவும் இல்லாம அடிக்கடி போன் செய்வாங்க. என் போன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்களே போன் பண்ணுவாங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, பொன்னியின் செல்வன் நாங்க பண்றோம் தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் நடிக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ சிம்பிளான ஒரு எளிமையான வெகுளியான ஒருத்தங்க. அவங்கள சினிமா நட்சத்திரமா நாங்க பார்க்கல, எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்த்தோம். இன்னைக்கு அவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அவங்க திறமை, அவங்களோட படைப்புகள்லாம் பார்க்கும்போது எப்பவுமே காலத்தால அழியாதது அப்படியே இருக்கும். அவங்க நினைவுகள் எப்பவுமே பசுமையாவே இருக்கும். நீங்க அவங்க கூட எந்த படத்துல மேடம் இணைந்து நடிச்சிருக்கீங்க? தெலுங்கு படத்துல 2 படங்கள்ல நடிச்சோம். கிருஷ்ணமராஜு அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுல அவங்க போலீஸ் உமனா நடிச்சாங்க. அப்புறம் ஒரு கன்னட படத்துல ஒரு நல்ல ரோல்ல நடிச்சாங்க. ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன ரோல்ல, நாங்கெல்லாம் மெயின் ரோல்ல பண்ணும்போது சின்ன சின்ன கதாபாத்திரத்துல அவங்க நடிச்சாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு கேமரால நடிக்கிறத விட எங்களோட உட்கார்ந்து பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப எங்க காலத்துக்கு சமகாலத்துக்கு அதே மாதிரி இப்ப இருக்கிற திரிஷா நயன்தாரா கூட சமகாலத்துல இருக்கிற மாதிரி வருவாங்க. அப்புறம் ஜெயா டிவிக்கே நான் அவங்கள ஒரு 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 சாட் ஷோல நாங்க செஞ்சிருக்கோம். ஆட்டோகிராஃப் அப்படிங்கறதுல ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களோட வாழ்க்கையை பத்தி பேசுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இன்னும் பக்கத்துல இருந்து அவங்களோட பேசுற வாய்ப்பு, எல்லா விஷயத்தையும் கலந்துக்கிற வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நான் தனியா இருக்கிறப்போ ரொம்ப கடினமான கேள்விகள் எல்லாம் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஒரே சமயத்துல மக்கள் திலகமோடையும் நடிகர் திலகமோடையும் நீங்க நடிச்சீங்க? என்னோட அதுல ஸ்பைசியான சில விஷயங்கள்லாம் எனக்கு மட்டும் சொல்லுவாங்க, வெளியில சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் 2 அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் கூட ஒரே சமயத்துல நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவர் படம் வேற மாதிரி இருக்கும், அவர் படம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க எங்களுக்கு. அதனால அவர் பெரிய வழிகாட்டியா இருந்தாங்க எங்க எல்லாருக்குமே. உண்மை மேடம். நீங்கள் குறிப்பிட்டது போல் காலத்தால் அழியாத பொக்கிஷம் என்றால் அது சரோஜாதேவி மேடத்துக்கு நிச்சயமாக பொருந்தும். அதே போல் திரையுலகில் இருபெரும் ஜாம்பவான்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி சிவாஜி கணேசன் அவர்கள் கூடயும் இணைந்து நடித்த மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவருடைய இறப்பு என்பது பேரிழப்பாக தான் பார்க்கப்படுகிறது. நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேடம். நன்றிங்க.